கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படின்றத நம்பலாம் வேண்டாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கண்டக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆளுமை மிக்கவர்கள் தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பிரமுகர்கள் இந்த கன்னிராசிலையும் இருக்காங்க, சிம்மத்தில் இருப்பாங்க, இப்போ கண்ணியில் இருக்காங்க, கண்ணிலே இருக்காங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்னுடைய கூட்டாளிகளுடன் கூட்டணி கட்சிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போனால் இவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை செய்கிறது பார்த்தீங்கன்னா தனஸ்தானமும் சரி, குடும்பஸ்தானத்தில் நல்ல ஒரு குதூகலம் தான், மகிழ்ச்சியை தந்துடும். உங்களுடைய சொல் அங்கே செயலாக்க மாற்றப்படும். மேலதிகாரினுடைய ஆதரவு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக தான் இருக்கும். குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும். அதே போல மாணவர்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் 1க்கு 1000 முறை யோசித்து வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அபரிதம் வேகம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேகம் ஆபத்தை விளைவிக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணுங்க. வாய் வழியில் வாய் பேச்சு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் நிதானத்தை ஏற்படுத்துங்க. அன்பான பேச்சுக்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடும். மன உளைச்சலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு எப்பெல்லாம் மன உளைச்சல் இருக்கோ ஒரு சிதறகா போட்டு உடைங்க. உங்களுடைய மன உளைச்சலும் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் சுக்குநூறாக சிதறிவிடும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு வெற்றியும் யோகமும் கவனமும் பாதுகாப்பும் உடைய மாதம் இது, இந்த தை மாதம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.